போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரிக்கு அருகே உள்ள செங்காநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். 39 வயதான இவர் ஆட்டோக்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கும் தொழிலை செய்து வந்துள்ளார். வேலூர், ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஆட்டோ டிரைவர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து தினசரி வசூலித்து வந்திருக்கிறார். அந்த வகையில் கடந்த 23ஆம் தேதி காலை 10 மணி அளவில் செந்தில்குமார் தனது டிவிஎஸ் ஸ்கூட்டி இருசக்கர வாகனத்தில் பணம் வசூலிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் சேன்பாக்கம் ராகவேந்திரா கோவில் அருகே வந்து கொண்டிருந்த போது 2 பைக்குகளில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் செந்தில்குமாரை வழிமறித்துள்ளது. நிலைமையை முன்கூட்டியே உணர்ந்த செந்தில்குமார் அவர்களிடமிருந்து தப்பிக்க தனது ஸ்கூட்டரை வேகமாக ஓட்டிச் சென்றார். ஆனால் அவரை விரட்டிச் சென்ற மர்ம கும்பல் ஸ்கூட்டரை வழிமறித்து செந்தில்குமாரை கீழே தள்ளினர். அதன் பிறகு அவரை சுற்றி வளைத்து தாங்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் செந்தில்குமாரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த செந்தில்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலையை நேரில் பார்த்த அப்பகுதி மக்கள் அங்கிருந்து நாலாபுறமும் சிதறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனிடையே செந்தில்குமார் இறந்ததை உறுதி செய்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. தகவல் அறிந்து வந்த வேலூர் வடக்கு போலீசார் உயிரிழந்த செந்தில்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட தடயவியல் நிபுணர்கள் அங்கிருந்த தடயங்களை சேகரித்து கொண்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலை குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். அதில் தோட்டப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பரந்தாமன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா, கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து துப்பு துளைக்கி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.